வெண்டைக்காய் பொரியல் செய்யலாமா? 1/4 கிலோ வெண்டைக்காவ இது மாரி சின்ன சின்னதா கட் பண்ணி நியூஸ் பேப்பர்ல ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் வச்சுக்கோங்க. ஆ ஏன் அப்டின்னா, ஈரப்பதம் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ பிசு பிசுன்னு ஒட்டாது. அதனால தான் ஃபர்ஸ்ட்டு அத மாரி வச்சுக்க சொல்றது. இந்த ஆயில் கேப் வேணும்னா, லிங்க்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இந்த ஆயில் கேப் லிங்க் டிஎம் பண்றேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், எப்போதும் போல தான் உளுத்தம் பருப்பு, கடுகு பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 7 சின்ன வெங்காயம் நைஸா கட் பண்ணி, அதுவும் ஆட் பண்ணி நல்லா ஆ வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கப்புறம், அது வெண்டைக்கா கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா? அந்த வெண்டைக்காவ ஆட் பண்ணிக்க வேண்டியதான். வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்க. வெண்டைக்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்ல வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்ல தான் வேகணும். அப்புறம் தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் ஆ குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா? அத ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி, ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் வேகணும். எண்ணெய் பத்தல. ஸோ நாங்க ஆட் பண்ணிக்கிட்டோம். நீங்களும் செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டா. 5 மினிட்ஸ் சிம்ல வெந்ததுக்கப்புறம், என்ன பண்றீங்கன்னா, பெருஞ்சீரகத்தூள் இருக்குல்ல, அதையும் ஒரு 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 சின்ன ஸ்பூன்ல ஆட் பண்ணிக்கோங்க. சைஸ் பார்த்துருப்பீங்கல்ல ஸ்பூன் சைஸ். ஆட் பண்ணி, இதுவும் ஒரு 5 மினிட்ஸ் சிம்ல வெந்ததுக்கப்புறம், ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பெருஞ்சீரகத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் செம்ம ஸ்மெல் வரும். நல்லாருக்கும். ஆம், இது எனக்கு தயிர் சாதத்தோட சாப்பிட பிடிக்கும். பட் வெறும் ரைஸ்ல கூட வச்சு சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க.